தரமுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்ல தரமுடையவர்களாக வாழ்ந்து கொண்டு என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தரமான பொருட்களை வாங்கக்கூடிய நாம் முதலில் நாம் தரமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதையும் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே மனிதர்களாக, அதில் மூமின்களாக நம்மை அனுப்பியிருக்கிறான். ஒரு விஷயத்தை மனிதர்களும் இங்கு மறந்து வாழ்கிறது. தரம் வாய்ந்த பொருட்களை மட்டுமே இந்த வாழ்க்கைக்கு போதுமானது, உயிர் இருக்கின்ற வரைக்கும் குவாலிட்டியா சாப்பிட்டு குவாலிட்டியா வாழ்ந்து அப்படியே குவாலிட்டியான பாடையில போயிடலாம் அப்படின்றது மட்டுமே மந்திரமாக வைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அது அல்ல. உயிர் இருப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் தரமான பொருட்கள் அவசியம்தான். அது உடல் சார்ந்தது, வாழ்வியல் சார்ந்தது. ஒரு ஆன்மீக வாழ்க்கையில், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல குணாதிசயங்களை நாம் உருவாக்கி கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தரமானதாக இருக்கும், ஏற்றமானதாக இருக்கும். மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த மனித குணம் இப்படிப்பட்ட இந்த தரம் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூமினுடைய சமுதாயத்தில், மூமின்களுடைய குடும்பத்தில் நம்ம இடத்துல என்ன தரம் இருக்குது என்பதை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய அந்த தரம், குவாலிட்டி இருக்கின்றது. எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வகுத்து வைத்தது காசு பணங்கள், நல்ல பெரிய வீடு பங்களா, நல்ல ஒரு பெரிய பரம்பரை சேர்ந்த குடும்பம், இப்படி இது மட்டும்தான் மனித குலத்திற்கு தரம் என்பதாக விளக்கி வைத்திருக்கிறோம், வகுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் மனித வாழ்க்கைக்கு இவையெல்லாம் தேவையே கிடையாது. இவையெல்லாம் இருந்தால்தான் வாழ வேண்டும் என்பதும் அவசியம் கிடையாது.